மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னா, ஹம் சாத் மே சர்க்கார் பனாயேங்கே. எனக்கு ஹிந்தி தெரியாது. இல்ல அதை நான் தமிழ்லயும் சொல்றேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. அதிமுக பாஜக கூட்டணி அதுக்கான தேவை எப்படி வந்தது? அதுதான் அரசியல் சூழ்நிலைக்கேற்ற. திரு ஜெயக்குமார் பிஜேபியோட கூட்டணி இருந்ததுனாலதான் என்னோட தொகுதியில நான் தோத்துட்டேன், நானா தோக்க வேண்டிய ஆளா தோக்க வேண்டிய தொகுதியா அது அன்னைக்கு கேட்டாரு. எங்க பொதுச் செயலாளர் என்ன உத்தரவு போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவங்க தான் அதிமுக. தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்த அண்ணாமலை எடப்பாடி நிர்பந்தத்தின் காரணமாக இவர் அண்ணாமலை இருந்த அந்த கூட்டணி நீடிக்காது, அந்த கூட்டணி வர முடியாதுன்னு சொல்லி நிபந்தனை விதித்ததாகவும் அதன் பிறகு இதெல்லாம் நடந்ததாகவும் சொல்றாங்க. அது தமிழகத்துல பாஜகவுக்கு அதிமுகவோட தேவை இருக்கா இல்லையா? கூட்டணி வேறு, கொள்கை வேறு. 2026 தமிழ்நாடு களத்துல போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு? குறைந்த ஓட்டுவோம், 3% ஓட்டுல தோத்துட்டோம். தோல்விதான். செங்கோட்டையன் அதிமுகல இப்ப என்ன நிலையில இருக்காரு? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் எம்எல்ஏவுமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு நீங்க ஆமா திரையில தோன்றி. ஆமா, சட்டப்பேரவைக்கு போறதோட சரி, வெளியில எங்கேயும் பார்க்க முடியல. இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தின் இடையே திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியில அவர் பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரதிய ஜனதா கூட்டணியோட கட்சியோட கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா கடந்த சில தினங்களுக்கு முன்பு இங்க, அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிய அறிவிச்ச மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னா, ரொம்ப எக்ஸாக்டா ரொம்ப தெளிவா இந்தியில சொல்றாரு, இவங்களோட கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தையை தான் அவரு பயன்படுத்துறாரு. நீங்க தவறா சொல்றீங்க. இல்ல நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்த நானு தவறா சொல்றீங்க. அவர் சொன்ன வார்த்தை இல்ல தவறு. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி வெற்றியடையும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னதை தவிர கூட்டணி ஆட்சி நடக்கும் சொல்ல. அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன். ஹம் சாத் மே சர்க்கார் பனாயேங்கே. எனக்கு ஹிந்தி தெரியாது. இல்ல அதை நான் தமிழ்லயும் சொல்றேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸ்டாலினுடைய தூண்டுதல் படி ஊடகங்கள்லாம் இப்படி ஒரு மாவு ஆட்டி பாக்குறாங்க. இது வேலைக்காக. இதுல திமுகவோ ஸ்டாலினோ எங்கேயும் வரல. நான் சொல்றது அவர் சொன்ன வார்த்தை வந்து ஹம் சாத் மே சர்க்கார் பனாயேங்கே அப்படின்றாரு. தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு யார் தலைவர்? அது அவர் சொல்றாரு. யார் தலைவர்? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில எடப்பாடியார் அவர்கள் தான் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைவர். அவர் இன்னைக்கு என்ன சொன்னாரு? அததான் நான் என்ன சொன்னாரு சொல்லுங்க. அமித்ஷா சொன்னதுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி மட்டும்தான் அதிமுக. அதுதான் எங்க நிலைப்பாடு. என்னோட தலைமையில கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களும் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதை விரும்பவில்லை. திட்டவட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தர்ப்பவாத கட்சி அல்ல. மக்களுக்கு எதை சொல்கிறதோ அதை செய்யும். எங்கள் ஆட்சி நிச்சயம் 2026 வரும். பாரதிய ஜனதா, அண்ணா திமுக மற்றும் எங்களுடைய தோழமை கட்சிகளோடெல்லாம் சேர்ந்து கூட்டணி வெற்றி பெறும். அதன் பிறகு எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். சிறப்பான ஆட்சியை தருவார். அதோட அந்த சப்ஜெக்டை விடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த கேள்வி முடிச்சிடறேன். அந்த கேள்வியில அவங்க கேள்வி இதை கேட்கிறாரு. அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அதன் தொடர்ச்சியா செய்தியாளர்கள் இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. பிஜேபி எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா அமைச்சரவையில இடம்பெறுவார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருவேளை அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லல, நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கேள்விக்கு தேவை இருக்காது. இந்த கேள்விக்கும் அவர் என்ன பதில் சொல்றாரு, இது பின்னால விவாதித்து முடிவெடுத்துக்கோ அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அந்த விவாதம் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்புல விவாதம் வரும்போது நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கூட்டணி ஆட்சின்ற மனநிலையில தான் அவங்க பேசியிருக்காங்க. இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தா நீங்க நிறைவேற்ற பாருங்க. எங்களுடைய எண்ணம் எங்களுக்கு என்ன விருப்பம் இருக்க போகுது? இல்ல ஊடகங்களுக்கு எல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஸ்டாலினுடைய குடும்பத்தில ஒரு மிகப்பெரிய உத்தரவு போட்டு என்ன உத்தரவு? அதுதான் கூட்டணி மந்திரி சபை தான் வரும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இங்க பாருங்க, இந்த இது எங்கேயுமே யாரு தானா போய் கேட்கல. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசுறாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு வரியில ஒரு புள்ளி எடுத்து வச்சுட்டு பேசுறதெல்லாம் அரசியல் ஆகாது. நடைமுறையில அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்த உடனே திமுக வெலவெலத்து போய் ஆடி போய் இருக்கிறது. ஸ்டாலின்
அப்போ சட்டசபையில் அன்னைக்கு அண்ணா ஆளுங்கட்சியான அண்ணா திமுகன்னு பதட்டத்தில் அவர் ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் அன்னைக்கு? அவர் ஆளுங்கட்சியான அண்ணா திமுகன்னு சொல்றாரு. ஏன் அந்த பதட்டம்? இந்த கூட்டணி வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறும். உடனே தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள்லாம் என்ன விமர்சனம் பண்றாங்க? ஏன் வைகோக்கு என்னாச்சு? அவர் என்ன சொல்றாரு? எதுக்காக வைகோ மதிமுக ஆரம்பிச்சாரு? சொல்லுங்க சார். மதிமுக ஆரம்பிச்சுடைய நோக்கம் வைகோ என்ன சொன்னாரு? மகாபாரதத்திலே மாமன் சகுனி, திமுகவிலே மருமகன் மாறன் சகுனின்னு சொன்னது யாரு? வைகோ. யாருக்காக வைகோ மதிமுகவை ஆரம்பிச்சாரு? தன்னுடைய மகன் ஸ்டாலினை கருணாநிதி அறிமுகப்படுத்துகிறார் என்ற உடனே கிளம்பி வெளியேறி வந்து மதிமுக என்கிற கட்சியை தொடங்கி எத்தனை பேர் அவருக்காக தீ குளிச்சு உயிரை பலி கொடுத்தாங்க. அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. நாங்கள் ஒரு வரியில் ஒரு புள்ளியில் ஏதாவது ஒரு அர்த்தம் எடுத்துட்டு கூட்டணி மந்திரி நிச்சயமாக கவலைப்படாதீங்க. 150க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே அதிமுக இண்டிவிஜுவலாக வெற்றி பெறும். எடப்பாடியார் நல்ல மந்திரி சபை அமைத்து தமிழக மக்களுக்கு நேர்மையான நல்ல ஆட்சியை, மக்களுக்கு பயன்படக்கூடிய ஆட்சியை 2016-21 கொடுத்த ஆட்சியை மீண்டும் தொடர்வார். அதிமுக பாஜக கூட்டணி அதுக்கான தேவை எப்படி வந்தது? மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த கட்சியோட கூட்டணி சேர மாட்டேங்கிறீங்க, அதிமுக தனித்து விடப்பட்டது. நீங்க கூட்டணி சேர்ந்த உடனே இப்படி பிளேட்டை மாற்றி போடுறீங்க. இதற்கு முன்னால ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே கேள்வியா கேட்பாங்க. அப்போ எக்காரணம் கொண்டு கூட்டணி கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது கேட்டப்ப அப்பயே கூடுதலா என்ன சொன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நாங்க அவங்களோட அதுதான் அரசியல். சூழ்நிலைக்கேற்ற அரசியல் செய்கிறார். சூழ்நிலைக்கேற்ற முடிவுகளை எடுத்து ஒரு ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி ஒரு நல்ல ஆட்சியை அம்மாவுடைய விருப்பப்படி நிறுவ வேண்டும் என்பதற்காக அவர் எந்த கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதை பற்றி நோ டிஸ்பியூட். எங்கள் கட்சியில் ஒரே அல்டிமேட் லீடர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியா தான். மனம் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். இல்ல இது விருப்பத்தின் அடிப்படையிலான கூட்டணியா இல்ல நிர்பந்தத்தின் அடிப்படையிலான கூட்டணியா? யாரு ஏன்னா அங்கும் இங்குமா நிறைய ஒரு எதிர்ப்பு குரலோ அல்லது ஒரு மன வருத்தமோ இல்லையா? எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. எங்களை யாரும் நிர்பந்தப்படுத்தவும் முடியாது. அந்த சூழ்நிலையிலும் அதிமுக இல்ல. எந்த முன்னாள் அமைச்சர்களும் ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, நீங்க நடத்தின திருப்பூர்ல நீங்க நடத்தின ஒரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலேயும் உங்களுக்கு தெரியும், உங்க முன்னாலேயே என்ன நீங்களே சொல்லுங்க. ரொம்ப வருத்தப்பட்டு அவர் என்ன சொன்னாரு? அவர் ஒரு முஸ்லீம் வார்டுல ஒரு இந்து கவுன்சிலர் ஆயிருக்காரு. அந்த கவுன்சிலர் என்ன சொன்னாரு? நம்ம பொதுச் செயலாளர் எப்பவுமே சிறுபான்மை சமுதாயத்துக்கு பாதுகாப்பரனாக இருப்போம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இதுதான் அவருடைய வேண்டுகோளை தவிர இல்ல அதற்கு முன்னால் அவர் சொன்னது வருத்தம் அளிக்கிறது அப்படி அவர் சொல்ல. அதாவது நீங்க இஸ்லாமியர்கள் வருத்தப்படக்கூடாது என்று சொன்னார். அதுக்கு நான் உங்களுக்கு கூட துணை எப்பயும் அதிமுக துணை இருக்கும்னு சொன்னார். நான் இதை என்ன கேட்க வரேன் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் தானே கூட்டம். ஆமா, நீங்க தான் இருந்தீங்க. இஸ்லாமியர்கள் வருத்தப்படக்கூடாது, அதிமுக இஸ்லாமியர்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு அவர் சொன்னதை நான் வருத்தப்படுகிறேன்னு போட்டாங்க. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்டை வச்சு 2 நாளா வண்டி ஓட்டியாச்சு. உண்மையான நிலைமை என்னன்னா, அவர் சொன்னது இஸ்லாமியர்களுக்கு அதிமுக எப்போதும் பாதுகாப்பு. இன்று கூட ஒரு பாஜக நிர்வாகி அங்க இருக்க ஒரு இன்னொரு நிர்வாகி அவர் எதிர்ப்பு தெரிவித்து விளக்கமும் கொடுத்திருக்காரு. இல்ல அது மாத்திட்டாரு. அந்த பாஜக நிர்வாகியை அவர் வீடியோ எடுத்துட்டாருன்றது அடுத்த கதை. எடுத்துட்டாரு, மாத்திட்டாரு, ஒத்துட்டாரு. என்னோட கேள்வி என்னன்னா, ஒத்துக்கிட்டாரோ ஒத்துக்க வைக்கப்பட்டாரோ? 6 லட்சம் தொண்டர்கள் இருக்கிற ஒரு மாபெரும் கட்சியில எங்காவது ஒரு மூலையில திருப்பூர்ல ஏதாவது ஒரு வார்டுல 60 பேர் தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு கூட்டத்துல நடக்கிற ஒரு பேச்சை வச்சு இந்த பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய கட்சியினுடைய கூட்டணி இல்ல அது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, திமுக கூட்டணி ஒட்டுமொத்த அதிமுகலையும் இந்த மாதிரியான ஒரு கவலையோ இல்ல ஒரு அச்சமோ சிறுபான்மை வாக்குகள் நம்மளை பாருங்க, ஏதாவது கவலை இருக்கா? என் தொகுதியில 30,000 முஸ்லீம், 30,000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வசிக்கிறாங்க, 20,000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நான் ஏதாவது கவலைப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? முன்னாள் அமைச்சர் வேலுமணி தொகுதியில் 50,000க்கு மேற்பட்ட 60,000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க.
அதே போல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவர் ஏதாவது கவலைப்பட்ட மாதிரி தெரியுதா? சரி, நீங்க இதெல்லாம் சொன்னதுனால நான் அந்த கேள்வி நீங்க கேட்கிறேன். கேளுங்க, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள், அனைத்து மதம், அனைத்து மொழி, எல்லா மக்களுக்கும் ஏகோத்தியமான ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. உங்க அணியில இருக்க எதற்கு எடுத்தாலும் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய திரு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர், அவர் எப்பயுமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் தெரியும், சோசியல் மீடியால பரவலா கிடக்கு. அவர் சொன்ன இதே வார்த்தை தான் சொன்னாரு, பிஜேபியோட கூட்டணி இருந்ததுனாலதான் என்னோட தொகுதியில நான் தோத்துட்டேன், நானா தோக்க வேண்டிய ஆளா தோக்க வேண்டிய தொகுதியா அப்படின்னு கேட்டாரு. அது அன்னைக்கு ரைட். இப்ப இந்த கூட்டணிக்கு பிறகு இப்ப வரைக்கும் இன்னும் வெளியே பேசல. இது வரைக்கும் அவர் பேச அவரோட வருத்தமோ அல்லது ஏற்போ எதுவுமே இது வரைக்கும் பேசுவாரு, மகிழ்ச்சியா பேசுவாரு. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, அண்ணா திமுகங்கிறது ஒன் மேன் ஆர்மி. எங்க பொதுச் செயலாளர் என்ன உத்தரவு போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவங்க தான் அண்ணா திமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சித் தலைவர் என்ன உத்தரவு போட்டாரோ அதுதான் தொண்டர்களுக்கு வேத வாக்கு. புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் அம்மா என்ன உத்தரவு போடுகிறாரோ அதுதான் தொண்டர்களுக்கு வேத வாக்கு. இன்றைக்கு எடப்பாடியார் காலம். இருவரும் தலைவர்களுக்கு பின்னால் இன்றைக்கு எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் பல்வேறு நல்ல திட்டங்கள், குடிமராமத்து திட்டம் உட்பட நல்ல திட்டங்கள், அம்மா சொன்ன திட்டங்கள் விட்டு நிறைவேற்றாத போன திட்டங்களையும் நிறைவேற்றி எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு கிராமத்து மனிதர் இப்படி ஒரு நல்லாட்சி செய்தாரே என்று இன்றைக்கு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கிராமப்புறங்கள காட்டு வேலைக்கு போகிற மக்கள் கூட என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆனால் அப்படி ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் இந்த ஆட்சி பண்ணார், ஒரு சாதாரண நம்மூர்காரர் எளிய மனிதர் இருந்தார், இன்னைக்கு ஒரு ஆட்சி இப்படி படோடோவமாக பகட்டான ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அவரே இருந்திருந்தா பரவாயில்ல போல் இருக்குன்னு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிற மக்கள் எப்போது எடப்பாடியார் ஆட்சி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். திரு அண்ணாமலை, தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்த அண்ணாமலை, அவர் பதவி காலம் முடிந்தது, புதுசா ஒரு தலைவர் வரணும் அப்படின்றது திரு எடப்பாடி நிர்பந்தத்தின் காரணமாக அல்லது அவரோட நிபந்தனை காரணமாக இவர் அண்ணாமலை இருந்தா அந்த கூட்டணி நீடிக்காது, அந்த கூட்டணி வர முடியாதுன்னு சொல்லி நிபந்தனை விதித்ததாகவும் அதன் பிறகு இதெல்லாம் நடந்ததாகவும் சொல்றாங்க. அது உண்மைதான். எடப்பாடியார் எழுதி கொடுத்தாரு அப்படி. அதனாலதான் நான் உங்ககிட்ட எழுதி கொடுத்திருக்கேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் திமுகவுடைய மாயாஜால வேலை. திமுக கிளப்பிட்டு இருக்கிற வியூக ரீதியா அண்ணா திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்காக திமுக கிளப்பிட்டு இருக்க செய்தி. பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களில் பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு அவர்கள் ஆட்சி கையில் இருக்குது. அப்பேற்பட்ட கட்சியில் போய் நாங்கள் போய் நிபந்தனை போட்டு இவரை மாற்று அவரை மாற்று, இதுவா எங்கள் வேலை? அண்ணா திமுகவை மட்டும்தான் எங்க தமிழகத்துல பாஜகவுக்கு அதிமுகவோட தேவை இருக்கா இல்லையா? தேவை இருக்கு. அந்த அடிப்படையில அதான் நான் சொல்றேன், கூட்டணி தேவையாக இருக்குது. கூட்டணி தேவையா இருக்குது. அதனால எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரு, கூட்டணி வேறு கொள்கை வேறு. யார் சொன்னது? எங்க பொதுச் செயலாளர். ஒரு முறை எல்லாம் பல முறை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் இன்னொரு கொள்கைகளை உங்களோட நிலைப்பாடெல்லாம் என்ன? எங்க கொள்கையினுடைய நிலைப்பாடு எப்பவும் போலதான். இப்போ வக்ஃப் வாரிய நாங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டோமா? அதான் நானும் கேட்க வரேன். வக்ஃப் வாரிய சட்டத்துல நீங்க உங்களுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு, மும்மொழி கொள்கையில உங்களுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு, இந்த மாதிரி தமிழக அரசு அதாவது மத்திய அரசு சார்ந்த சில கொள்கைகள்ல நீங்க தொடர்ச்சியா உங்களோட ஒரு முரண்பட்ட நிலை, அதாவது கொள்கை வேறுபட்ட நிலை அல்ல. எங்க கொள்கைக்கு நாங்க ஓட்டு போடுறோம், அவங்க கொள்கைக்கு. இது எப்படி இந்த கூட்டணி எப்படி இன்டாக்டா இருக்கு? இப்ப நீங்க எதிர்த்தரப்புல இங்க ஒரே இல்ல, நான் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். எதிர்த்தரப்புல இருக்க கூட்டணி பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரே எல்லா சித்தாந்தத்திலும் இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா விஷயத்திலுமே தலைமையும் சரி கூட்டணியில இருக்கவங்களும் சரி ஒரே மாதிரியான லைன்ல இருக்காங்க. இப்ப அப்படியா? இல்லையா? திமுகவும் ஒரே நிலைப்பாடு தானே. அப்பனா மதிமுக கலைச்சு திமுக ஆக்கி இல்லாம திமுக இருந்தானே வைகோ போனாரு. 2 கம்யூனிஸ்ட் ஒரே கம்யூனிஸ்டா இல்லாம ஒரே கொள்கைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அவங்க நான் சொல்ல வர்றது ஒரே கேள்வி, ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்டே தெரிஞ்சு காணாம போயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன், சரி நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ஒரே கம்யூனிஸ்ட் ஆக்கி என்ன பதில் சொல்ல விடுங்க. நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன். இப்ப வக்ஃப் வாரிய சட்டத்தை இவங்க பிஜேபி ஆதரிக்குது, நாடாளுமன்றத்துல சட்டமாவும் கொண்டு வராங்க. நீங்க எதிர்த்து ஓட்டு அளிக்கிறீங்க. இது ரெண்டுலயுமே வேறுபட்ட நிலைப்பாடு இருக்கா? இப்ப திமுக கூட்டணியில எல்லாருமே ஒரே தரப்புல எல்லாருமே ஒரே வித்ட்ரா பண்ண என்ன திமுக கூட்டணி இல்ல, இப்ப வக்ஃப் வாரிய சட்டம்னு எடுத்துக்கிட்டாலும் அதுல எல்லாருமே எதிர்த்தரப்புல நின்று இருக்காங்க. ஒரே புள்ளியில தான் எல்லாருமே திமுக கூட்டணி எல்லாருமே. நான் அந்த இதுக்குள்ளே போல, நான் சொல்றது கூட்டணியா இது இன்டாக்டா இருக்கு, இங்க அப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறேன். எங்க கூட்டணி சார் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்ப்போம். ஆட்சி மாற்றம் செய்வது மட்டும் இந்த கூட்டணியினுடைய கடமை. மீண்டும் அம்மா ஆட்சியை எடப்பாடியார் சிறப்பாக அமைப்பார். அதிமுக பாஜக என்ன சொல்றாங்க? திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில தனி விமானத்துல இங்கிருந்து துபாய் போறாங்க.
திமுகவில் வந்து என்னென்னமோ நடக்குது, அதுக்கெல்லாம் அவங்களுடைய தோழமை கட்சியில் உடன்பாடா? கேளுக்கு. என்னை கேட்ட, நான் வந்து ஒரு சாதாரணமானவன், என்னை கேட்ட மாதிரி நீங்கள் திமுகவுடைய தோழமை கட்சிகளை கேள்வி. என்னோட கேள்வியே இப்ப திமுக நீங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. அதான் நானும் சொல்றேன். தமிழக மக்களுக்கு திமுக எதிர்ப்பு ஒற்றை புள்ளியில நீங்க இருக்கீங்களா, அதே மாதிரி திமுக கூட்டணியில இருக்காங்க எல்லாமே பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில இருக்காங்க. சோ அப்ப அவங்க ஒரே விதமான கொள்கையில் தானே இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான கொள்கை அதுவா இருந்தா அதுல அவங்க வெற்றி பெற்று 2026 வரட்டும். பாஜக இருக்கக்கூடாதுங்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு. தமிழ்நாடு தேர்தல் என்பது வரும் தேர்தல் சட்டமன்ற தேர்தல். எடப்பாடியாரா ஸ்டாலினா? ஒரே கேள்வி. 2026 தேர்தல் வந்து நீங்க சொல்றது எடப்பாடியாரா ஸ்டாலினா சொல்றீங்க. யாரு சார் ஸ்டாலின்? திரு விஜய் என்ன போடுவீங்களா? அது அடுத்த பிரச்சனை. திரு விஜய் போடுவீங்களா சொல்லுங்க. விஜய் சார், திரு விஜய் வந்து அவர் பொதுக்குழு கூட்டத்துல சொல்றாரு போட்டி 2026 தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் அடுத்த கட்டமா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு அறிவிக்கப்பட்ட அடுத்த சில நேரங்கள்ல திரும்ப ஒரு அறிக்கையை அவர் வந்து திரும்ப அதுவே அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. 2026 தமிழ்நாடு களத்துல போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு? அவருடைய கட்சியை காப்பாற்றணும், அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தணும். அவர் ஒரு பெரிய லீடர் மாதிரி இல்ல. அவர் வந்து இந்த இதுல அதிமுகவோ பாஜகவோ சொல்லிட்டதுனால நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? அவர் சொல்லிட்டதுனால ஸ்டாலினா விஜயாங்கிறத நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? உலகம் அறிந்த உண்மை. தாவேகா ஒரு தவிர்க்க முடியாத தாவேகா. அதை பத்தி நான் குறைவா சொல்ல, அது எதிர்காலத்துல தெரியும். ஆனால் அதிமுக 53 ஆண்டு காலத்துல தமிழகத்தை அதிகம் ஆண்ட கட்சி, அதிக நாட்கள் ஆண்ட கட்சி அதிமுக. எம்ஜிஆர் என்கிற மாமனிதர், அம்மா என்கின்ற மிகப்பெரிய இல்ல சார் அதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல அது நான் 10 ஆண்டு கடைசியா 4.5 ஆண்டு காலத்துல சூப்பர் கவர்மெண்ட். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அடடா எப்பேற்பட்ட ஆச்சு, குடிமராமர திட்டம் வைங்க, தாலிக்கு தங்கம் வைங்க, கிராமப்புறத்துல இவ்வளவு திட்டங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு இது செஞ்ச பிறகு ஏன் தோத்து போயிட்டாங்க? என்ன குறைந்த ஓட்டுவோம், 3% ஓட்டுல தோத்துட்டோம். தோல்விதான். தோல்வி 1% தோல்வி. ஆனா அதே நேரத்துல இந்த 4 ஆண்டு காலத்துல மக்கள் அனுபவித்திருக்கிற சித்திரவதை சொல்லி மாளாது. மக்கள் அதுக்கு வேட்டு வைப்பார்கள். மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தேர்தல் வரும்போது சரியான பாடம் போட்டுவார்கள். யார் மக்களுக்காக உழைத்தாலும் அது உண்மை இருக்குமானால் நிச்சயமாக அந்த உண்மையான உழைப்பாளிகளை மக்கள் கைவிட மாட்டார்கள். நிச்சயமாக எடப்பாடியார் 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பரிணமிப்பார். அதற்கு பிறகு பொற்கால ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியை அம்மா கொடுத்தது போல அம்மா ஆட்சியை எடப்பாடியார் கொடுப்பார். நிறைவாக திரு செங்கோட்டையன் அதிமுகல இப்ப என்ன நிலையில இருக்காரு, என்ன இடத்துல சார்? அவர் வந்து ஒரு சீனியர் லீடர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து அவர் இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ கட்சியில் தான் இருக்கிறாரு. எடப்பாடியார் எந்திரிச்சுன்னா அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. எடப்பாடியார் வெளிநடப்பு பண்ணா அவர் வெளிநடப்பு பண்ணல. அப்படி நடக்கலன்றதுனாலதான் கேள்வி. இல்லையே, ஒரு வெளிநடப்பு நடந்தப்ப அது அன்னைக்கு வந்து அவர் பேச வேண்டி இருந்துச்சு, அதனால இருந்தார். இன்னைக்கு கூட நாங்கள்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டோம். தலவாய் சுந்தரமும் நம்ம செல்லூர் ராஜண்ணனும் உள்ள இருந்தாங்க. எதுக்காகனா பேசுறதுக்காக. அந்த மாதிரி தான் அவர் இருந்தாரே தவிர கட்சியினுடைய கட்டுப்பாட்டை எல்லாம் அவர் ஒருபோதும் மீற மாட்டார். திரு செங்கோட்டையன் டெல்லி போறாரு, அது கட்சி தலைமைக்கு தெரியல. டெல்லி போய் வேலையா போயிருந்தா இருந்திருக்கலாம், அது சொந்த வேலையா போயிருந்தா சார் அது அடுத்த டெல்லியில் எனக்கு வேலை டெல்லிக்கு போயிருக்காரு. கட்சி தலைமைக்கு எனக்கு அப்படி ஒரு தகவல் இல்லை, எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. சரி, அது சொந்த வேலையாக போட்டோ ஏதாவது வந்திருக்கா? டெல்லிக்கு போட்டோ வந்ததை நான் சொல்றேன். நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாரு. நானே 10 முறை சந்திச்சிருக்கேன். அது போட்டோ வரலையே, எல்லா பேப்பர்லயும் வந்து. இல்ல சார், சூழல் இருக்குல்ல, எந்த சூழல்ல வந்து தொடர்ச்சியா திரு செங்கோட்டையன் முறிந்து போனதுக்கு பிறகு, பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு, எங்க ஊர் தென்னை விவசாயிகளை அழைத்துட்டு டெல்லியிலையும் போய் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மாவை சந்திச்ச கட்சி தலைமைக்கு தெரிஞ்சுதானே செஞ்சிருக்கீங்க. அதான் விவசாயியோட கேள்வி. அதுதான் இல்ல விவசாயிகள் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டு என்ன மக்கள் பிரச்சனையா இருக்கட்டும். ஏன் மக்கள் பிரச்சனையா? மக்கள் பிரச்சனைக்காக கூட்டணி முடிஞ்சு போயிட்டு அமைச்சர்கள் போக கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை சார். அதே போல கட்சி தலைமைக்கு தெரியாம போனாரா தெரிஞ்சு போனாரன்றதான் கேள்வி. அது நீங்க அவர்கிட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா வந்தப்போ நான் போய் அவங்கள பார்த்து தென்னை விவசாயிகளோட மனு கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது,
தேங்காய் விலை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போச்சுன்னு சொன்னேன். அதுக்கான உதவிகளை அவங்க செய்தார்கள். தேவை ஏற்படின் ஒரு மத்திய அமைச்சரை போய் ஒரு நீண்ட கால பாரம்பரியமிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் சந்திக்கிறதுனால எந்த தப்பு இல்லையே. அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட வேண்டுகோள் இருந்துக்கலாம், அதுக்காக அவர் போய் பார்த்துருப்பாரு. இதே ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியுமா? குற்றச்சாட்டாக விமர்சனமாக இல்ல, பொதுவெளியில இது நடக்கும்போது தலைமைக்கு தெரியலன்ற போது இல்ல கேள்விக்குள்ளாகுது. வேற அப்படி தெரியலன்னு கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், எனக்கு தெரியாம போயிட்டு. பேட்டியில சொன்னாரு இவர் டெல்லி போனது எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் இல்ல, சொல்ல. அப்படி சொல்ல பேட்டியில வெளிப்படையா அவரோட ஆடியோ இருக்கு. செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காரு, அந்த பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. அவர் டெல்லி போயிருக்கலாம், சொந்த வேலையா போயிருக்கலாம், போகக்கூடாதுன்னு எந்த ஒரு கட்சியில் இருக்கிறதுனால டெல்லிக்கே நான் நாளைக்கு சொந்தமா டெல்லி போனேன்னா கூட அமித்ஷா சந்திக்க போறதா அர்த்தம்? இல்ல, அப்படியா அர்த்தம்? டெல்லி போனா எந்த அர்த்தமும் படுத்திக்கல. நீங்க அதை பத்தி கேக்குறீங்க, எந்த அர்த்தம் படுத்துக்கலீங்கன்னா நீங்க ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? நிறைவா 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? ஒரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு, மறுமுனையில விஜயோட தாவேகா நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறாங்க. களம் எப்படி இருக்கும்? யாருக்கு வெற்றி வாய்ப்பு? ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு வா. 96 நாங்கள் 4 சீட்டு தான் வச்சோம், வென்றோம். 2001 அண்ணா திமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. 2006 மீண்டும் ஆட்சி பொறுப்பை இழந்தோம். 2011 அமோக வெற்றி பெற்றோம். பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியல. திமுக வந்துச்சா? வரல. அது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்ற போது பம்பிங் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள், அதை போல அறுதி பெரும்பான்மையோடு எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலியிலே அமருவார். ஸ்டாலின் பிரதான எதிர்க்கட்சியாக கூட வரமாட்டார். அவரே குளத்தூர்ல ஜெயிக்கிறாராங்கிறது கேள்விக்குறிதான். நன்றி. நன்றி ஐயா. கருத்து பதிவுக்கு நன்றி ஐயா. வணக்கம்.